இரவு நேரத்தில் வீட்டில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். மூதாட்டியின் வீட்டிற்கு பதறி அடித்து சென்ற கிராம மக்கள். மூதாட்டி தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த கொடூரம். தப்பி ஓடிய மருமகனை வலை வீசி தேடி வரும் போலீஸ். மாமியார் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? நாகர்கர்னூல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்டு சின்னம்மாவோட வீட்டுக்கு ஓடி போயிருக்காங்க மக்கள். அப்போ நடு வீட்டுல சின்னம்மா தலையில ரத்த காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து சின்னம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரணை பண்ணாங்க. சின்னம்மாவோட மகள் கூட அவரது கணவன் ராகவேந்திரா தினமும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பான். சம்பவம் நடந்தப்ப ராகவேந்திரா வீட்டுல இல்ல. அவன் தான் சின்னம்மாவை கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லி இருக்காங்க. இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இதனால போலீஸ் ராகவேந்திராவை வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. தெலங்கானா நாகர்கர்னூல் பகுதியைச் சேர்ந்த சின்னம்மாவுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இதுல மூத்த மகள் ரேணுகாவுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ராகவேந்திரா கூட சில மாதங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணமான புதுசுல ராகவேந்திரா மனைவியை நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனா நாள் போக போக வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையான ராகவேந்திரா டெய்லி குடிச்சிட்டு வந்து மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்கான். இதனால கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. கணவனோட நடவடிக்கையை பார்த்து நொந்து போன மனைவி நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட தாய்க்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. இதனால பதறி அடிச்சிட்டு மகளோட வீட்டுக்கு போன தாய் 2 பேரையும் சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ராகவேந்திரா கொஞ்ச நாட்கள் மட்டும் அமைதியா இருந்திருக்கான். அதுக்கடுத்து மறுபடியும் மது போதைக்கு அடிமையான நபர் மனைவி கூட சண்டை போட்டுட்டே இருந்திருக்கான். ராகவேந்திரா திருந்த மாட்டான்னு முடிவு செஞ்ச ரேணுகா தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் வசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாமியார் மருமகன் மட்டும் அந்த வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல டெய்லி மது போதையில வீட்டுக்கு வர்ற ராகவேந்திராவோட குறுக்கு புத்தி தப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு போயிருக்கான் ராகவேந்திரா. அப்போ மாமியார் சின்னம்மா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சின்னம்மாவோட அறைக்குள்ள போன ராகவேந்திரா அவங்கள சர்றமாரியா தாக்கி தப்பா நடக்க முயற்சி பண்ணி இருக்கான். இதை பார்த்து பயந்து போன மாமியார் கத்தி கூச்சல் போட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வாயை பொத்தி கீழே தள்ளிவிட்ட ராகவேந்திரா அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்கா. அடுத்து மூதாட்டிய உயிரோட விட்டு வச்சா இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவாங்கன்னு பயந்து போன ராகவேந்திரா வெளியில கிடந்த கல்லை எடுத்து வந்து மூதாட்டியோட தலையில பல முறை ஓங்கி அடிச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கா. இதனால வலி தாங்க முடியாத சின்னம்மா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தலைமறைவா இருக்க ராகவேந்திராவை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க.